வீட்டில் இருக்கும் இறைவன் இறைவியின் திருவுருவச் சிலைகளுக்கு இயற்கையான மலர்களை போட்டு அர்ச்சனை செய்வதற்கு பதிலாக வெள்ளி முலாம் பூசப்பட்ட 108 வெள்ளி மலர்கள், தங்க முலாம் பூசப்பட்ட 108 தங்க மலர்கள் என கடைகளில் விற்கிறார்களே, அவைகளை வாங்கி நாம் பூஜை செய்யலாமா? பூஜை செய்துவிட்டு எடுத்து பத்திரமாக வைத்திருந்து தேவைப்படும் போது மீண்டும் அவைகளை எடுத்து பூஜைக்கு பயன்படுத்தலாமா? வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் இயற்கை மலர்கள் கிடைக்காதவர்கள் இப்படி பயன்படுத்துகிறார்களே, இது சரியா என்று நாம் நினைப்போம். வீட்டில் இருக்கும் சுவாமி சிலைகளுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாகவே இறைவன் இறைவி திருவுருவச் சிலைகளுக்கு 108 வெள்ளி மலர்களாலும் 108 தங்க மலர்களாலும் அர்ச்சனை செய்து பூஜிப்பதில் தவறு கிடையாது. கடைகளில் விற்கப்படும் வெள்ளி மலர்கள் மற்றும் தங்க மலர்களை வாங்கி பூஜை அறையில் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு முறை பயன்படுத்திய வெள்ளி மலர்களையும் தங்க மலர்களையும் பத்திரமாக எடுத்து வைத்து பின்னர் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். இதற்கு கால அளவு என்று எதுவும் கிடையாது. பொதுவாக வெள்ளி மலர்களுக்கும் தங்க மலர்களுக்கும் தோஷங்கள் ஏதும் கிடையாது. அதனால் கூடுதல் பலன்கள் தான் கிடைக்கும். அன்போடு பக்தி சிரத்தையோடு நாம் அர்ப்பணிக்கும் எவ்விதமான உருவ மலர்களையும் இறைவன் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கிறார். திருப்பதியில் வெங்கடேச பெருமானுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை நேர பூஜா காலத்தில் திருநாமம் உச்சரிக்கும் போது ஒரு திருநாமத்துக்கு ஒரு தங்கத்தாமரை மலர் என 108 தங்கத்தாமரை மலர்கள் போட்டு அர்ச்சிக்கப்படுகின்றன. இது அஷ்டோத்திர ஸ்வர்ண பாத பத்ம ஆராதனா சேவா என்று கூறுகிறார்கள். வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் இயற்கை மலர்களை மட்டுமின்றி கடைகளில் விற்கப்படும் வெள்ளி மலர்கள், தங்க மலர்களை வாங்கி தம் பூஜை அறையில் பூஜை செய்ய பயன்படுத்தலாம்.